ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி விவேகானந்தரின் வீரமொழி. எல்லா சமுதாய மாற்றங்களும் உள்ளே செயல்படுகின்ற ஆன்மீக சக்திகளின் வெளிப்பாடே. இவை வலிமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டவையாக இருக்குமானால் சமுதாயமும் அத்தகைய அமைப்பை பெறும். ஒவ்வொருவனும் தன் முக்திக்கு தானே முயல வேண்டும், வேறு வழி இல்லை. நாடுகளின் விஷயமும் அப்படியே. ஒவ்வொரு நாடும் இயங்குவதற்கு அந்த நாட்டில் உள்ள பெரிய அமைப்புகள் இன்றியமையாதவை. ஒரு நாடு மற்ற நாட்டின் அச்சில் உருமாற்றம் பெற முடியாது. மேலான அமைப்புகள் உருவாகும் வரை பழைய அமைப்புகளை உடைக்கும் முயற்சி தீமையை விளைவிக்கும். வளர்ச்சி எப்போதும் நிதானமாகவே நடைபெறுகிறது. எந்த அமைப்புமே நிறைநிலையை அடைந்தது அல்ல. அவற்றின் குறைபாடுகளை சுட்டி காட்டுவது மிக எளிது. ஒருவன் எந்த அமைப்பை சேர்ந்து வாழ்ந்தாலும் அவனது குறைபாடுகளை அகற்ற உதவுபவனே மனித இனத்தின் உண்மையான நண்பன். தனி மனிதர் உயர்ந்தால் நாடும் அதன் அமைப்புகளும் உயர்ந்தே தீரும். தீய பழக்கங்களையும் சட்டங்களையும் நல்லவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். எழுத்தில் வராத அதே வேளையில் அதிக வலிமைமிக்க சட்டங்களாகிய அன்பு, இரக்கம், நேர்மை இவை அவற்றின் இடத்தில் அமரும். மிக குறைவான சட்ட நூல்கள் எந்த அமைப்பை பற்றியும் கவலைப்படாத நிலை. இத்தகைய நாடே மகிழ்ச்சியான நாடு. நல்லவர்கள் எல்லா நியதிகளையும் கடந்து தங்கள் சக மனிதர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் முன்னேற உதவுவார்கள். ஆகவே இந்தியாவின் கதி மோட்சம் தனி மனிதனின் வலிமையையும் அவன் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்வதிலுமே இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.